ஐஓபி, எல்பிஓ எக்ஸாம் என்ன லெவல்ல இருக்கும்? கொஸ்டின் நம்ம எப்படி செலக்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோவா அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க பார்த்துருங்க. நம்ம ஸ்ட்ராட்டஜிய பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆப்டிட்யூட் செக்ஷன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்பீட் மேத்ஸ் டாபிக்க பிக் பண்ணுங்க. கொஸ்டின் வந்து 30 மினிட்ஸ்ல 30 கொஸ்டினையும் 60 மினிட்ஸில் அப்ரோச்சபிளாக இருந்தாலும் நம்ம ஏன் ஈஸியான டாபிக்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம பிரெயின் அடாப்ட் ஆக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் ஆகும். அப்போ அது ஈஸியாக அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ண டாப்பிக்காக இருக்கும்போது அது என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம அந்த எக்ஸாம் ஃப்ளோக்குள்ளே போயிடுவோம். அதுக்கப்புறம் மற்ற கஷ்டமான கொஸ்டின்ஸ் பார்த்தா கூட ஈஸியாக நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். அதனால் இந்த டாபிக்ஸில் எது கிடைச்சாலும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுங்க. அப்ராக்சிமேஷன், நம்பர் சீரிஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அடுத்து நீங்கள் டிஐ. டிஐயில் 5 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் டஃப்பாக இருக்குன்னா ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து கடைசியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? 2லேருந்து 3 செட்டு வரை டிஐ 2 செட்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அர்த்தமெட்டிக் டாப்பிக்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ட்ரையில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணிடுங்க. தெரியாத கொஸ்டினை மார்க் பண்ணிடுங்க. கடைசி மினிட்ஸில் தான் நீங்கள் இந்த டிஐலையும் அர்த்தமெட்டிக்லையும் தெரியாத மார்க் பண்ண கொஸ்டின்ஸை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். ராங் நம்பர் இருந்தாலும் அதுவும் நீங்கள் இந்த தெரியாத கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ராங் நம்பர் வராதவங்க ராங் நம்பரில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க. இந்த 3 டாப்பிக்கை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ட்ரையில் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணுங்கள். தெரியாததெல்லாம் மார்க் ரிவ்யூ கொடுத்துருங்க. அண்ட் கடைசியாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் கொஸ்டினையும் அட்டன் பண்ணிட்டு வாங்க. அடுத்த செக்ஷன் போகலாங்களா? கண்டிப்பாக உங்களால் 30 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக ப்ராக்டிஸ் அண்ட் எக்ஸாம் ஃப்ளோ இருந்தால். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க. வேர்ட் ஸ்வாப், மேட்ச் த காலம்ஸ், சென்டென்ஸ் அரேஞ்ச்மெண்ட். பேரா ஜம்பிளே உங்களுக்கு ஒவ்வொரு தனித்தனியாக இண்டிவிஜுவல் கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. இதெல்லாம் 100% அக்யூரசி வித் லெஸ் டைம் இருக்கிறதுனால இதெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த டாபிக் போகலாம். அடுத்து பேரா ஜம்பிள். இந்த பேரா ஜம்பிளை பொறுத்தவரை 2 டைப்பாக இருக்கும். ஒன்று ஈஸியாக இருக்கும், இன்னொன்று கஷ்டமாக இருக்கும். ஈஸியாக இருந்தால் ஃபுல்லாக பேரா ஜம்பிளை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கஷ்டமாக இருந்தால் ஃபஸ்ட்டு சென்டென்ஸையும் லாஸ்ட் சென்டென்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பெண்டிங்கில் வச்சுட்டு மற்ற டாபிக்ஸ்க்கெலாம் அட்டன் பண்ணுங்கள். அப்போ இந்த கோரை அட்டன் பண்ணிவிட்டு ஃபில்லர்ஸ் கிளாஸ் டெஸ்ட்டை சூஸ் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு அக்யூரசி ஓரளவுக்கு இந்த அளவுக்கு இல்லைனா கூட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80% வரை அக்யூரசி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒவ்வொரு கொஸ்டினும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ஆர்சியில் 3 விதமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ். அதை அட்டன் பண்ணுங்கள். அந்த சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் படிக்கும்போது அது எந்த இடத்துல இருக்குது, அந்த வேர்டோட மீனிங் என்ன, அந்த சென்டென்ஸோட மீனிங் என்னென்னு படித்து பார்க்கும்போது அந்த பேராகிராஃப் பற்றி ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாக்டாக அந்த மீனிங்க்கு என்ன மீனிங் நீங்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ் அட்டன் பண்ணிடுங்க. அடுத்து அதிலே ஃபில்லர்ஸ் மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் சூஸ் பண்ணுங்கள். தென் டைரெக்டாக கேட்டிருப்பாங்க. அந்த பேராகிராஃப் வந்து டைரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை அட்டன் பண்ணுங்கள். அதற்கப்புறம் தான் நீங்கள் இன்டைரக்ட் கொஸ்டினை சூஸ் பண்ணணும். நீங்கள் கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஆர்சி அட்டன் பண்ணுற ஆஸ்பெக்டாக இருந்தால் கொஞ்சம் வெயிட்டிங்கில் பண்ணிவிட்டு எரர்ஸ் மாட்டிங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரியும் அப்படின்னா அட்டன் பண்ணிவிட்டு வந்து இன்டைரக்ட் கொஸ்டின் அடிங்க. இல்லை நீங்கள் ஆர்சியை ஃபுல்லாக பேராகிராஃபை படிச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் அட்டன் பண்ணக்கூடிய ஆஸ்பெக்டாக இருந்தால் ஆர்சி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எரர் ஸ்பாட்டிங் போங்க. உங்களுக்கு ரீடிங் எபிலிட்டி கம்மியாக இருக்குது, நான் கிராமர் ஓரியன்ட் பர்சன்னா எரர் ஸ்பாட்டிங்கை முன்னாடியே வச்சுக்கோங்க. இது ரெண்டும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன வச்சுக்கலாம். புரிஞ்சுதுங்களா? ரீடிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருந்து கிராமர் தெரியலனா இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எரர் ஸ்பாட்டிங் போங்க. உங்களுக்கு கிராமர் தெரியும், ரீடிங் ஸ்லோவாக இருந்தால் அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணிங்களன்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ண முடியும். இங்கிலீஷில் ஃபுல் அட்டன் பண்ண சான்சஸ் அதிகம். ஆனால் அக்யூரஸியோடு அட்டன் பண்ணுவோம்னா அதுதான் டவுட்டு. ஓகேங்களா? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அக்யூரஸாக அட்டன் பண்ணுங்கள். ரீசனிங் எபிலிட்டி செக்ஷனை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்பீடாக போடக்கூடிய டாபிக்ஸான இன்இக்வாலிட்டி, சிலாஜிசம், டைரக்ஷன், பிளட் ரிலேஷன் முன்ன பின்ன உங்களுக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த ஓல்டு பேட்டர்ன், கோடிங், டிகோடிங் இது எல்லாமே செட்டாக வரும். இந்த செட்டாக வரக்கூடிய மிஸ்செலேனியஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிங்க. உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல், அந்த எக்ஸாம் ஃப்ளோ, ரீசனிங், திங்கிங் எபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் பசில் சீட்டிங் போங்க. பசில் சீட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஈஸியாக பிக் பண்ணுங்கள். செகண்டாக சீட்டிங் பிக் பண்ணுங்கள்.
இல்ல சார் நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்லேயே நான் பசில் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஈஸியா இருக்கு. எப்படியும் நான் 30 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிட்டு வரப்போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மேக்ஸிமம் ஆஸ்பிரண்ட்ஸ் எடுக்க வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் அந்த மாரி எடுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்க எடுக்கும்போது பசில்ஸே நீங்க ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மைண்ட் ஸ்ட்ரக் ஆயி எக்ஸாம் ஃபுல்லா ஸ்லோவாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எப்பயுமே எந்த செக்ஷனும் சூஸ் பண்ணும்போதும், அதுல ஈஸியா கம்மியான டைம்ல அதிகமான கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டாபிக்ஸ் இருக்கும். அதை அட்டெண்ட் பண்ணணும். இன்இக்வாலிட்டி, சிலோஜிசம், டைரக்ஷன், ஓல்டு பேட்டர்ன், கோடிங், டிகோடிங் தான் இந்த சப்ஜெக்டில் இந்த ஸ்பீட் பூஸ்டர் மாதிரி. அப்புறம் நீங்கள் பசில், சீட்டிங், இன்புட் அவுட்புட் இதெல்லாம் அட்டெண்ட் பண்ணிவிட்டு கடைசியாக இருக்கக்கூடிய டைமில் 1 மார்க் மிஸ்செலேனியஸ். அது என்ன சார் 1 மார்க் மிஸ்செலேனியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட் மேன் அவுட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மீனிங்ஃபுல் வேர்டு கடைசியா அட்டெண்ட் பண்ணக்கூடிய டாபிக். ஏன்னா, இது ஷியூரா நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம ஆன்சர் பண்ணாலும் அது கான்ஃபிடென்ட்டா இருக்காது. அப்ப கடைசி 30த் கொஸ்டினா மீனிங்ஃபுல் வேர்ட் இருக்கணும். அப்புறம் பேர் டெஸ்ட்டு, ஆட் மேன் அவுட்டு இந்த மாதிரி ஆல்பாபெட் வச்சு நம்பர் டிசெண்டிங், அசெண்டிங் ஆர்டர் இதெல்லாம் ஒரு 3 கொஸ்டின் வரை இருக்கு அப்படின்னா, அந்த 3 கொஸ்டின்ஸும் லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும். அதுலயும் மீனிங்ஃபுல் வேர்ட் தான் நீங்க 30த் கொஸ்டின் அட்டெண்ட் பண்றது ரெக்கமெண்டட். ஏன் சார் இத லாஸ்ட் அட்டெண்ட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ல நீங்க ஒரு பசில்ஸ் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல அந்த கடைசி சமயங்கள்ல நீங்க பசில் எடுக்கும்போது சிவரிங் ஆயிடும். டைம் பார்க்க பார்க்க ப்ரெஷர் ஆயி 10ல ஒரு 4, 5 ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு மேல என்ன பண்ணிருவாங்கன்னா, அத சொதப்பிடுவாங்க. அப்ப அந்த கடைசி இப்ப இதுவே இந்த 1 மார்க் மிஸ்செலேனியஸ் எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, ஒரு கொஸ்டின்ஸ்க்கும் இன்னொரு கொஸ்டின்ஸ்க்கும் அது இர்ரிலவன்ட். தெரியலையா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். அந்த ப்ரெஷர் இருக்காது. 4 நிமிஷத்துல நீங்க ஒரு கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஓகேங்களா? இதுவே ஒரு 7 நிமிஷம், 5 நிமிஷத்துல நீங்க ஒரு பெரிய பசில் சால்வ் பண்ணணும். இன்புட், அவுட்புட்ட எழுதி ஆன்சர் பண்ணணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்கும். இத நீங்க ரிசர்வ்ல வச்சுக்கோங்க. 1 மார்க் மிஸ்செலேனியஸ் ஆன ஆட் மேன் அவுட்டு, பேர் டெஸ்ட்டு, இந்த ரீஅரேஞ்ச் வேர்ட்ஸு, அப்புறம் மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ ரிசர்வ் வச்சுட்டு கடைசி டைம்ல யுட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு டவுட்டு நெறைய பேருக்கு இருக்கும். கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட் ரீசனிங். அப்போ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வருமா? கண்டிப்பா வராது. கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட்ன்றது இந்த இன்புட், அவுட்புட் அப்புறம் இன்னும் சில மெயின்ஸ்ல கேட்பாங்க. ரோ 1, ரோ 2ன்னு வச்சு அப்புறம் ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இந்த மாரி ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாபிக்ஸ தான் கம்ப்யூட்டர் ஆப்டிட்யூட்ன்னு சொல்லுவாங்க. இங்க கம்ப்யூட்டர் அவேர்னஸ் வராது. அடுத்து ஃபைனல் டாபிக் சிஏ. சிஏ இப்ப அங்க இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணிக்கிட்டே போங்க. அப்புறம் இன்னொரு சைக்கிள் எடுத்து ஆஃபா தெரியக்கூடிய கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸ அட்டெண்ட் பண்ணலாமா, ஸ்கிப் பண்ணலாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? ஃபர்ஸ்ட்டு போம்போது எல்லாமே தெரிஞ்சத அட்டெண்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ரோல ஆஃபா இந்த ஞாபகம் பண்ணி அட்டெண்ட் பண்ணக்கூடியத தெரிஞ்சு எழுதிருங்க. கடைசியா தெரியாதத டிசைட் பண்ணுங்க அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாமா. ஏன் இந்த ஆர்டர் சார் அப்படின்னு கேட்டா, எடுத்த உடனே நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா, பின்னாடி தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் கூட பிளாங்க்கா இருக்கும். ஷூர் ஷாட்டா தெரியுதா அட்டெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு கோல. அடுத்த கோல அப்ப அடுத்தடுத்து நீங்க அடுத்தடுத்த லெவல்ல தெரியாதது யோசிச்சு அட்டெண்ட் பண்றது தான் சிஏக்கு ரெக்கமெண்டட். ஆல் தி பெஸ்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. செக்ஷன்ல கட் ஆஃப் இருக்கு. ஐ திங்க் 12 மார்க் கரண்ட் அஃபேர்ஸ்ல நீங்க எடுத்தாகணும். ஓகேங்களா? 12 மார்க் எடுக்கிற அளவுக்கு தான் கரண்ட் அஃபேர்ஸ் ஈஸியா தான் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எல்லா செக்ஷன்லயும் செக்ஷனல் கட் ஆஃப் இந்த எக்ஸாம்ஸ்க்கு அ ரிசர்வ்டுக்கு 35% அன்ரிசர்வ்டுக்கு 40% அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு கண்டிப்பா ரிசர்வேஷன் கட் ஆஃப் இருக்கு. செக்ஷனல் கட் ஆஃப் இருக்கு. கேர்ஃபுல்லா அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. தெரிஞ்ச கொஸ்டின்ஸ ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தெரியாத கொஸ்டின்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃப் ஆல்சோ ஹை. எக்ஸாம் டைமிங்கும் அதிகமா இருக்கிறதுனால, கண்டிப்பா ஈஸியா இருக்கும் எக்ஸாம். அட்டெண்ட் பண்ணிட்டு வாங்க. ப்ராப்பரா இப்ப நான் சொன்ன ஆர்டர்ல. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.